இந்த நாள் எப்படிப்பட்ட நாள், இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம். அல்லாஹ்வின் தூதரே, இது புனிதமிக்க அரஃபாவுடைய நாள், இது புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதம், இது புனிதமிக்க மக்கமா நகரம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், فإن دماءكم وأموالكم وأولادكم عليكم حرام كحرمة يومكم هذا في بلدكم هذا في شهركم هذا. இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊர் எப்படி புனிதமானதோ அது போன்று உங்களுடைய உயிர்களும், உங்களுடைய மானங்களும், உங்களுடைய செல்வங்களும் புனிதமானது. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிராத்துன் முமீராத்துன் ரூஸுன் கஸிமத்துல் புஹர். ஒரு காலகட்டம் வரும், சில பெண்கள் தோன்றுவார்கள், ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள், அலங்கரித்துக் கொண்டு இருப்பார்கள். முமீராத்துன், மற்றவர்களை சாய்க்கக்கூடிய வகையில் இருப்பார்கள். ரூஸுன் கஸிமத்துல் புஹர். அவருடைய தலைமுடியை பார்த்தால் ஒட்டக திமிழ் போன்று இருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னத் வலா யஜிதுன ரிஹஹா. சொர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம். என்ன நடக்குது சமுதாயத்தில்? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை பல்வேறு பருவத்தில் வாழக்கூடிய மக்களாக படைப்பாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் ஏறி செல்கிறீர்கள், ஒரு பருவத்தில் இருந்து இன்னொரு பருவத்திற்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். மனிதர்களாகிய நாம் பிறக்கும் பொழுது குழந்தை பருவத்தில் இருக்கின்றோம், அதற்கு பிறகு இளமை பருவம், அதற்கு பிறகு முதுமை பருவம் என்று ஒவ்வொரு பருவமாக மனிதனுடைய வாழ்க்கை நிலைகள் மாறிக்கொண்டே செல்கிறது. இந்த மனிதனுடைய பருவங்களில் மிக முக்கியமான ஒரு பருவம், மிகவும் ஆபத்தான ஒரு பருவம் எதுவென்று சொன்னால் அவனுடைய இளமை பருவம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளமை பருவம் என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் ஆபத்தான ஒரு பருவமாக இருக்கின்றது. இந்த இளமை பருவம் தான் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்நாளில் மிகவும் வலிமையாக, மிகவும் பலமானவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக உணரக்கூடிய பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வல்லாஹு خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உங்களை பலவீனத்திலிருந்து அல்லாஹ் படைத்தான். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களுமே பலவீனமானவர்கள். அவர்களுக்கு பேச தெரியாது, சாப்பிட தெரியாது, தன்னுடைய இயற்கை தேவைகளை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய எந்த விதமான ஆற்றலோ அறிவோ கிடையாது. அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். சும்ம ஜஅல மின் பாதி லாஃபில் குவ்வா, பிறகு அல்லாஹ் பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு வலிமையான ஒரு பருவத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவீனத்திற்கு பிறகு வலிமை என்று இந்த இடத்திலே குறிப்பிடுவது இளமை பருவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இளமை பருவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வலிமையான ஒரு பருவம். சும்ம ஜஅல மின் பாதி குவ்வத்தின் லஅஃபன் வ ஷைபா, பிறகு அந்த வலிமையான பருவத்திற்கு பிறகு, பலமிக்க பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலவீனத்தையும் நரைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். முதுமை பருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் அவன் தான் பேசுவது என்னவென்று அறிய முடியாத முதுமை பருவம் வரைக்கும் மனிதர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அப்ப இரண்டு பலவீனமான பருவத்திற்கு இடைப்பட்ட ஒரு பருவம் தான் இளமை பருவம் என்பது. ஒருவன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் 40 வயது வரை அவன் இளமை பருவத்தை நோக்கி செல்கிறான். 40ற்கு பிறகு அவன் முதுமை பருவத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கின்றான். அவனுடைய அந்த இளமை ஆரோக்கியம் என்பதும் வலிமை என்பதும் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் இறைவனுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் தன்னுடைய அரிஷுடைய நிலையில், அல்லாஹ்வுடைய அரிஷின் நிலையை தவிர வேறு எந்த நிலையுமே இல்லாத அந்த காலகட்டத்திலே 7 சாராருக்கு தன்னுடைய அரிஷின் நிலையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த 7 சாராருமே 7 வகையினருமே மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டிற்கு இறையச்சத்தில் மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த 7 சாராரில் ஒரு சாராராக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஷாப்புன் நஷபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலேயே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த இளைஞன், இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதிலேயே வளர்ந்த இளைஞன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றார். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். நம்முடைய ஒட்டுமொத்த பருவமும் இறைவனை வணங்குவதற்கான காலகட்டம் தான் இந்த உலகம் என்பது. ஆனா அந்த பருவத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமை பருவத்தில் இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த இளைஞன், இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதில் உருவான இளைஞன், இவனுக்கு அல்லாஹ் அரிசின் கீழ் நிழல் கொடுக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய இளமை பருவத்திலே, இளமை காலகட்டத்திலே இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்தல் என்பது மிக மிக சிரமமான ஒரு காரியம் என்பதை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான். பலரும் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், அடக்க ஒடுக்கமாக இருப்பார்கள். எப்பொழுது இருப்பார்கள்? அவருடைய இளமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான பல்வேறு விதமான பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு நாடி நடந்தெல்லாம் தளர்ந்த பிறகு அவர்கள் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று மனித சமுதாயம் மாறுகிறார்கள். ஆனால் இளமை பருவத்தில் அவனுடைய ஆரோக்கியம், வலிமை எல்லாமே மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நான் என்னை படைத்த இறைவனுக்கு அஞ்சுகிறேன், ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலைகளில் நான் சிக்க மாட்டேன் என்று ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பருவத்தை அத்தகைய தன்மையுடைய மக்களை மிக அதிகமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்களை 2 விதமான வழிகேடுகள் அவர்களை தாக்குகின்றது. ஒன்று ஷஹவாத், இன்னொன்று ஷுபஹாத். ஷஹவாத் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உள்ள சுகபோகங்கள், இந்த உலக வசதிகளில் மூழ்கி கிடப்பது, அற்ப இன்பங்களில் திளைப்பது, இது போன்ற விஷயங்களிலே இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னொன்று ஷுபஹாத். ஷுபஹாத் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு மாற்றமான வழிகட்ட கொள்கைகள், வழிகட்ட சிந்தனைகள், தவறான கருத்துக்கள், இதிலும் இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள்.
அப்ப இந்த இரண்டிலிருந்தும் ஒருவன் தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது? இந்த உலகத்தினுடைய இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் இந்த உலகத்தினுடைய மாயையில் அற்ப சிற்றின்பத்தில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். சிற்றின்பம் என்றால் என்ன? காதல் என்ற பெயரிலே அந்நிய பெண்களோடு பேசுவது, பழகுவது. இது நான் இளைஞர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாது, அது பெண்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்வதுதான். காதல் என்ற பெயரிலே அந்நிய பெண்களோடு பேசுவது, பழகுவது, அவர்களோடு தவறான முறையில் தொடர்பு கொள்வது, இது போன்ற காரியங்கள். திருமணம் முடித்த பருவத்தில் உள்ள இளம்பெண்கள் கூட சமுதாயத்தில் கேள்விப்படுகிறோம், தன்னுடைய கணவர் அல்லாத மற்றவர்களோடு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் தவறான தொடர்பு கொண்டு அவர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இது ஒரு விஷயம். அதுபோன்று மார்க்கத்துக்கு மாற்றமான, மார்க்கம் தடுத்த மது, சூதாட்டம், இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது, மார்க்கம் தடுத்த ஒழுக்க மாண்புகளுக்கு எதிரான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவது. அப்போ ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும், பொதுவாக எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எப்படி நம்மை நாம் இந்த பருவத்திலே தற்காத்துக் கொள்வது? அதற்கு மார்க்கம் நமக்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தை தவிர நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு வேறு வழி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு மிக அடிப்படையாக போதிப்பது நம்முடைய உளம் பரிசுத்தத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக இளைஞர்களுக்கு இது மிக மிக அவசியம், எல்லோருக்கும் அவசியம். இளமை பருவத்தில் நம்முடைய உள்ளத்தை ஷஹவாத்துகளில் இருந்தும் சுபஹாத்துகளில் இருந்தும், இந்த உலகத்தினுடைய வீண் விளையாட்டுகளில் இருந்தும், தவறான காரியங்களில் இருந்தும், வழிகட்ட கொள்கைகளில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், கத் அஃலஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் வெற்றி பெற்று விட்டான், தன்னுடைய இறைவனின் பெயரை நினைத்து தொழுதவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப நம்முடைய உள பரிசுத்தம் என்பது, நம்முடைய கல்பு சரியான எண்ணங்களை கொண்டு இயங்குதல் என்பது, இது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை சீராக்கியவன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உள்ளத்திற்கு எது நல்லது, எது இறையச்சமானது என்பதை அல்லாஹ் விளங்க வைத்தான். கத் அஃலஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான், அந்த உள்ளத்தை கலங்கப்படுத்தியவன் நாசமாகி விட்டான். இன்றைக்கு நம்மை உள்ளத்தை கலங்கப்படுத்தக்கூடிய சமூக அவலங்கள் தான் எல்லா விதங்களிலும் நிறைந்திருக்கிறது. நம்முடைய சமூக தொடர்புகளாக இருக்கட்டும், பேஸ்புக், வாட்ஸ்அப், அதே போன்று இன்ஸ்டாகிராம், இது போன்று எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள், இணையதளங்கள், இவை எல்லாமே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதை விட நம்முடைய உள்ளத்தை பாழ்படுத்தக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் கூறுகின்றாள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னுடைய உள்ளத்தை சரியானது, நியாயமானது, நான் எந்த பிழையுமே செய்யவில்லை என்று நான் நியாயப்படுத்தவில்லை. இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸு, உள்ளம் என்று சொன்னாலே அது கெட்டதை தூண்டக்கூடியதுதான். இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களை தவிர. இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான அடிப்படையை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் புரிந்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உள்ளத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாகிவிடும் என்றால், சீர்பட்டு விடும் என்றால் உடல் முழுவதும் சீர்பட்டு விடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு பாழ்பட்டு விடும் என்றால் உடல் முழுவதும் பாழ்பட்டு விடும். நம்முடைய உடல் உறுப்புகள் என்பது நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய உடல் உறுப்புகள் என்பது
படை வீரர்களை போன்று நம்முடைய உள்ளம் என்பது படை தளபதியை போன்று. நம்முடைய உடல் உறுப்புகள் என்பது அது நம்ம இன்றைக்கு ஃபேன் லைட் இப்படிதான் வச்சிருக்கிறோமே, இவைகளை போன்ற நம்முடைய உடல் உறுப்புகள். நம்முடைய உள்ளம் என்பது மெயின் சுவிட்சிய மாதிரி. அது ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லாம் ஆஃப் ஆயிடும். அதை ஆன் பண்ணிவிட்டால் மற்ற எல்லாவற்றையும் நாம் இயக்க முடியும். அப்போ நம்முடைய உள்ளம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த உள்ளம் சீர்பட்டு விடும் என்று சொன்னால், உள்ளம் சரியாகிவிடும் என்று சொன்னால், நம்முடைய கைகளால் செய்யக்கூடிய காரியம் சீராகிவிடும், நம்முடைய கண்களால் செய்யக்கூடிய காரியங்கள் சீராகிவிடும், நம்முடைய கால்களால் நாம் செய்யக்கூடியவை சீராகிவிடும். அந்த உள்ளம் பாழ்பட்டு விடும் என்று சொன்னால் எல்லாமே நாசமாகிவிடும். அப்ப உள்ளத்தை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்துவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு இறை தூதரை, மனித இனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இறை தூதரை அனுப்பியதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அந்த இறை தூதர் யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி, தன்னுடைய இறைவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். வ யுஸக்கீக்கும், உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லாஹ்வின் தூதர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உள்ளம் பரிசுத்தம் என்பது குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. குர்ஆன் சுன்னாவை தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதை தவிர வேறு வழி நமக்கு உள பரிசுத்தத்திற்கு கிடையாது. எந்த ஒருவனும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று சொன்னால் உள்ளத்திற்கு அதிபதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் குலூப பனி ஆதம பைன உஸ்புஐன் மின் அஸாபிர் ரஹ்மான். மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடியவாறு புரட்டுகிறான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை வழிகேட்டில் விட்டுவிட்டால் அதை நேர்வழிப்படுத்த யாரும் கிடையாது. நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழியை செலுத்தி விட்டால் நம்மை வழிகெடுப்பவர் யாரும் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை நேரான பாதையில் செலுத்தக்கூடியவன். நபிகள் நாயகம் அதனால் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெறச் செய்வாயா. ஒரு இளமை பருவத்திலே ஒரு இளைஞன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக மார்க்க அறிவை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு இளம் பெண்ணும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை தெரிவதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழியை நாம் தெரியவே முடியாது. முதலாவதாக குர்ஆன் சுன்னாவை கற்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்ற கல்வியில் நம்முடைய உள்ளத்தை செலுத்துவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால், நாம் எந்த மனநல மருத்துவத்துக்கு போனாலும் சரி, யாரிடம் சென்றாலும் சரி, ஒரு பைத்தியமானவனுக்கு வேண்டுமானால் அவர் மருந்தை கொடுக்கலாம். ஆனால் உள்ள நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குர்ஆன் சுன்னாவை தெரியாத வரை அவர்கள் உள்ள நோயிலிருந்து விடுபடவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன். இந்த குர்ஆனிலே உங்களுக்குரிய ஆரோக்கியத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு இது அருமருந்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளத்தில் உள்ள கவலை, துன்பம், துக்கம், தவறான எண்ணங்கள், ஆசைகள், இதற்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை படிக்காமல், மார்க்க ஞானத்தை தெரியாமல் நான் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டேன், யோகா செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன். நாளை அல்லாஹ்விடம் போய் நாம் நஷ்டவாளிகளாகத்தான் இருக்க வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இதற்கு மாற்றமாக ஒரு மூமின் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவன் வழிகேட்டில் இருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொல்ல முடியும், ஒரு அறிஞர்கள் வாயிலாக கேட்க முடியும். நாம் ஒரு பல்வேறு மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொல்வார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தை நாம் கல்வியை தெரிந்த பிறகு உள்ளத்தை அதன் வழியில் செலுத்துவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த திருமறை குர்ஆன் இளமை பருவத்திலே நம்முடைய உள்ளங்களை தவறான எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு எத்தனை வழியை சொல்லி காட்டுகிறது. நம்முடைய மார்க்கத்துல நேசம் என்பது ஒன்று கற்பொழுக்கம் மிக்க நேசம் இருக்கிறது, இன்னொன்று கற்பொழுக்கம் இல்லாத நேசம் இருக்கிறது. நீங்கள் எந்த திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும், ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டாலும், மனைவியை நேசிப்பதை பற்றி தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நபிமொழிகள் சொல்லி காட்டுகிறது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்கள்
அவரிடம் நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் படைத்திருப்பதும் உன் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களிடையே உங்கள் நேசத்திற்குரியவர் யார்? நபிகள் நாயகம் சொன்னார், ஆயிஷா. ஆண்களில் யார்? ஃபமினர் ரிஜால். ஆண்களில் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அடுத்து உமர் என்று சொன்னார்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார்கள். ஹைருக்கும் லினிசாயி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். மனைவியை நேசிப்பதை தவிர வேறு எந்த ஒரு காதலும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. மனைவி அல்லாத பெண்களை நேசிப்பது இங்கதான வழிகேடு உண்டாகுது. குர்ஆன் சுன்னாவை விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நேர்வழி கிடைக்கும். குர்ஆன் சுன்னாவை மறுத்து எனக்கு ஒரு பிள்ளை பிடித்து விட்டது, ஒரு ஆண் எனக்கு பிடித்து விட்டான், இந்த பிடித்து விட்டால் அது உள்ளத்தோடு அந்த நேசம் இருக்கிறது தப்பு கிடையாது. உள்ளத்துல ஒரு பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அது ஒரு பையனை எனக்கு பிடித்திருக்கிறது என்று இதை யாரும் தடுக்கவும் முடியாது. அது உள்ளத்தோடு இருக்கிறவரை அது பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய நம்பரை உனக்கு தருகிறேன், உன்னுடைய நம்பரை எனக்கு தான். இந்த சந்தில பாருங்க, அல்லாஹ் பார்த்தோம், சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். அப்படியே ஒரு 3 பிள்ளைங்க வர்றாங்க. வரும்போது பசங்க ஒரு பேப்பரை கீழே போடுறாங்க. அந்த புள்ள அந்த பேப்பரை எடுக்குது, வீட்டுல போய் பார்த்தா செல் நம்பர் அவங்க தொடர்பு. இதுல என்ன காரணம்? அந்த சின்ன குழந்தை 10, 11, 12 படிக்கக்கூடிய குழந்தை, 10, 11, 12 படிக்கக்கூடிய பையன், காலேஜ் படிக்கக்கூடிய பையன்கள், இப்படி எல்லாம் அவர்கள் அவருடைய தடிகட்டு போவதற்கு என்ன காரணம்? உள்ளம் அங்கே நாசமாக இருக்க. நாசமானதற்கு என்ன காரணம்? நம்மை சுற்றி உள்ள சாதனங்கள். எப்பொழுது பார்த்தாலும் சினிமாவில் அதைத்தான் போதிக்கிறார்கள், தொலைக்காட்சி தொடரில் அதைத்தான் போதிக்கிறார்கள், எல்லோரும் அதை பற்றி தான் பேசுகிறார்கள். சினிமாவில் நடித்தவன் அவன் ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டால் அவனை காண்பதற்கு தான் கூட்டம். அப்படி என்றால் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை மக்களுடைய உள்ளம் எப்படி பாடுபட்டு கிடக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரும் சொல்லி தந்த நம்முடைய உள்ளத்தை வழிகேடுகளில் இருந்து பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஆயுதம் பார்வையை கட்டுப்படுத்துவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபஸூ ஃபுரூஜஹும் ذالிகும் அஸ்கா லஹும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும். அல்லாஹ் அபுசார் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அரபி மொழியில் நலர் என்று சொன்னாலும் பார்த்ததுதான், பசர் என்று சொன்னாலும் பார்வைதான, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லவர்க்கம் என்று சொன்னால் யதார்த்தமாக ஒருவரை பார்ப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபடி, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அந்நிய பெண்ணை திடீரென்று பார்த்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, ஃபஸஅல்துஹு அன் நظرத்தில் ஃபஜ்ஆ, திடீரென்று யதார்த்தமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது பற்றி கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஸ்ரிஃப பஸரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய மார்க்கத்துல தேவைக்காக ஒரு பெண் ஒழுக்கமாக முக்காடு அணிந்து இருக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்ப்பது நம்ம தேவைக்காக பார்ப்பது தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய ஒட்டகத்தின் அல்லது குதிரையின் பின்புறமாக, ஒட்டகத்தின் பின்புறமாக ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அமர்த்தியிருந்தார்கள். நபிகள் நாயகத்துக்கு ஒத்த தோற்றம். ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய அழகு என்றால் அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படியே வசீகரிக்கின்ற முகம், பெண்மையான முகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு இளம்பெண் மார்க்க தீர்ப்பு கேட்டு வருகின்றார். காபத்துல்லா, ஹஜ், இஹ்ராமுடைய நிலை, வழிகேடு என்பது, தவறு என்பது எந்த இடத்திலும் நுழைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் இருக்கின்றார் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி கேட்க வந்த பெண் ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்க்கின்றார். ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த இளம்பெண்ணை பார்க்கிறார். இருவரும் பார்த்து மாறி மாறி பார்க்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்ணை பார்த்தார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார்கள். தேவைக்கு ஒரு பெண்ணை பார்த்து பேச தவறில்லை, ஆனால் ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய தலையை அப்படியே திருப்பி விட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ராயித்து ஷாப்பன் வ ஷாப்பத்தன், ஒரு இளம் பெண்ணையும் ஒரு இளம் ஆணையும் நான் பார்த்தேன். நான் அந்த இருவருக்கும் மத்தியில் ஷைத்தான் போன்று விடுவதை நான் பயந்தேன். அந்தந்த பருவத்தில் பார்வையை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், பஸர் என்று சொன்னால் ஒன்றை சிந்தனையோடு பார்வையை, விழிகளை நீக்காமல் பார்ப்பது.
அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு அசிங்கத்தையும், எந்த ஒரு ஆபாசத்தையும், எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் பார்ப்பதை அல்லாஹ் தடுக்கின்றான். ஆணுக்கும் மட்டுமல்ல, பெண்ணுக்கும் அல்லாஹ் தடுக்கின்றான். குல்லில் மூமினாத்தி யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظن ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு சொல்லுது, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், யாரையும் ஒன்றை கேட்கும் பொழுது பார்த்து பேச தவறில்ல. தேவையில்லாமல் எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணை பார்ப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அது உள்ள பரிசுத்தத்திற்கு முக்கியமானது. நம்ம தெருக்கல்ல ஒரு டைம் பாஸுக்காண்டி உட்கார்றோம், ஆண்களும் உட்கார்றாங்க, பெண்களும் உட்கார்றாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அல துர்காத், வீதிகளில் உட்கார்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப சஹாபாக்கள் கிட்ட அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஏதாவது கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் தெருக்கள் தான் முக்கியம். ஒரு பிரச்சாரம் பண்ணா, ஒரு திருமண பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், அது மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை பேச வேண்டும் என்றால், தெருவில் உள்ள இளைஞர்கள் கூடி பேச வேண்டும் என்றால் தெருக்கள் முக்கியமாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் வீதிகளில் நின்றுதான் பேசியாக வேண்டும் என்றால் வீதிகளுக்குரிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். வீதிகளுக்குரிய கடமை என்ன? நபிகள் நாயகம் பஸர், முதலில் உன்னுடைய பார்வையை தாழ்த்து. நீ தென்னையில் உட்கார்ந்து இருக்கிறாயா, நீ வீதிக்கு வந்து விட்டாயா, வீதியில் இளம் பெண்கள் செல்வார்கள், பெண்கள் செல்வார்கள், ஒரு ஆண்கள் செல்வார்கள், பார்வையை தாழ்த்து. வீதியில் தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றிவிடு. உனக்கு பகைவனோ நல்லவனோ கெட்டவனோ எவனாக இருந்தாலும் சலாத்திற்கு பதில் சொல்வது வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை. இல்லைன்னா வீட்டிற்குள் உட்கார்ந்து கொள். தெருக்கு வந்து விட்டு ஒருவர் சலாம் சொல்லும் போது நான் பதில் சலாம் சொல்ல மாட்டேன், வீம்பாக இருப்பது மூமினுடைய பண்பு கிடையாது. அது வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை. ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர், நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். அதுதான் தெருக்களில் திருமுனை பிரச்சாரம். ஒரு கூட்டம் என்று போடுகிறோம், நன்மை ஏவுவதற்காக, தீமையை தடுப்பதற்காக, வழிகேட்டுக்காக. அதுவும் கூடாது. வீதிக்கு செய்ய வேண்டிய கடமையில முதல் கடமை பார்வையை தாழ்த்துவது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை பாருங்கள், ஒன்றாடி முட்டு சென்று நின்று கொண்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் அந்த சந்துகளில் நிற்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம்? எதனால் ஏற்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு இளைஞர் வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பாய்ந்து கொண்டு தாக்குவதற்காக, அடிப்பதற்காக இருந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சொன்ன, இளைஞரை எனக்கு அருகில் கொண்டு வாருங்கள். அந்த இளைஞர் அல்லாஹ்வின் தூதருக்கு அருகில் வந்தார். நபிகள் நாயகம் கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக், உன்னுடைய தாயோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன். யாரும் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இப்படித்தான் எந்த ஒரு மனிதனும் அவருடைய தாயோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார். அத்துஹிப்புஹு லி இப்னத்திக், உன்னுடைய மகளோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன். அப்படித்தான் எவனும் தன்னுடைய மகளோடு இன்னொருவன் விபச்சாரம், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகளோடு இன்னொரு விபச்சாரம் செய்து விரும்ப மாட்டான். உன்னுடைய சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? உன்னுடைய தந்தையின் சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? உன்னுடைய தாயின் சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாய்? எல்லாவற்றுக்கும் லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைகள், நீ எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய விரும்புகிறாயோ அவள் ஒருவனுக்கு மனைவியாக இருப்பாள், ஒருவனுக்கு தாயாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள், பிள்ளையாக இருப்பாள், அதை தாயுடன் பிறந்த சகோதரியாக இருப்பாள், அதை தந்தையுடன் பிறந்த சகோதரியாக இருப்பாள். நீ உனக்கு எப்படி விரும்புகிறாயோ அதைத்தானே மற்றவருக்கு நேசிக்க வேண்டும். நபிகள் அதைத்தானே சொன்னார்கள். மக்கமா நகரத்திலே சொன்னார்கள், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள், இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம். அல்லாஹ்வின் தூதரே, இது புனிதமிக்க அரஃபாவுடைய நாள், இது புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதம், இது புனிதமிக்க மக்கமா நகரம். நபிகள் சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அவ்லாதக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊர் எப்படி புனிதமானதோ அது போன்று உங்களுடைய உயிர்களும், உங்களுடைய மானங்களும், உங்களுடைய செல்வங்களும் புனிதமானது. முட்டுச்சந்திரன் நிற்கக்கூடிய இளைஞர்களை கேட்கிறேன், உங்களுடைய சகோதரியை இப்படி மற்றவர்கள் நின்றால் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களா? அந்த இளைஞர்கள் ஜும்மாவிற்கு வந்திருப்பார்கள் தெரியவில்லை என்றாலும் அது போன்று அறியாமல் செய்திருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்பதற்காக சொல்கிறேன்.
ஒட்டுமொத்த சந்தை ஒன்று அடி. அது பிள்ளைங்க போறாங்க, பெண்கள் போறாங்க. அந்த சந்தியில் நாம் உட்கார்ந்து சொன்ன சில சகோதரரை பார்க்கிறோம். மார்க்கம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். தெருக்கல்ல பெண்கள் போகும்போது கிழக்கிருந்து பார்வையை நிலைக்க செய்கிறார்கள். அவங்க கடந்து போய் வழி அனுப்பி வைக்கிறவருக்கு அப்படியே செய்யறது பார்க்கிறது. இது என்ன பண்பாடு? நம்ம இஸ்லாமிய பண்பாடா? இது இப்படி இருந்தால் அந்த உள்ளம் எப்படி பரிசுத்தமான உள்ளமாக மாறும்? பெண்கள் ஒரு தேவைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது சென்னையில வந்து உட்கார்றாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு முக்காடு போட்டா என்ன குறைஞ்சு போயிடும்? ஒரு முக்காடு போட்டு விட்டால் இது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் அல்லவா? மறுமையில் வெற்றி அடையலாம் அல்லவா? அதைத்தானே அல்லாஹ் சொல்கின்றான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா பிபூலத்திஹின்ன. உங்களுடைய கணவன்மார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவன், அவ் ஆபாயிஹின்ன தன்னுடைய தந்தை, அவ் ஆபாய பௌலத்திஹின்ன கணவனுடைய தந்தை மாமனார், அவ் அபுனாயிஹின்ன அவர்கள் பெற்றெடுத்த ஆண் மக்கள், அவ் அபுனாயி பௌலத்திஹின்ன கணவனுடைய ஆண் மக்கள். ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவன் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த ஆண் மக்கள். அது போன்று அவ் பனி இஹ்வானிஹின்ன ஒரு பெண்ணுடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பியுடைய ஆண் மக்கள். அவ் பனி அஹ்வாத்திஹின்ன ஒரு பெண்ணுக்கு உடன் பிறந்த அக்கா தங்கச்சியுடைய ஆண் மக்கள். அவ் நிசாயிஹின்ன சக பெண்கள். அவுமா மலக்கத் ஐமானஹுன்ன உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள். இன்றைக்கு அடிமை முறை கிடையாது. அதை தாபிஈன கைது உடன் ஈர்ப்பத்தின் இருக்கார். ஆண்கள்ல பெண்கள் மீது ஆசை ஏற்படாத வயோதிகத்தை தொட்டுவிட்ட ஆண்கள், அவங்க அதிகமாக நம்ம வீட்டுக்கு வந்து போய் இருக்கிறாங்களா இந்த ஆண்கள். அது திஃப்லில் வதினம் யல்ஹருல் அவ்ராத் நிசா பெண்களுடைய அந்தரங்கங்களை பற்றி எந்த அறிவும் இல்லாத குழந்தைகள். இவர்களுக்கு முன்பாக ஒரு பெண் முக்காடு இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெண் யாருக்கு முன்பாக முக்காடு இல்லாமல் இருக்கலாம்? ஒரு தலை முக்காடு என்ன குறைஞ்சு போகுது? இல்லை என்று சொன்னால் இல்ல நாங்க அப்படித்தான் இருப்போம் சொன்னோம்னா இது தலை முக்காடு போடுவதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய சவாப் என்ன? எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிராத்துன் முமீலாத்துன் ருஊஸுஹுன்ன கஸிரிமத்துல் புஹுத். ஒரு காலகட்டம் வரும், சில பெண்கள் தோன்றுவார்கள், ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள். அவருடைய ஆடை இஸ்லாம் சொன்ன அங்கங்களை மறைக்காது. மாயிலாத்து தங்களை அலங்கரித்துக் கொண்டு இருப்பார்கள். முமீலாத்தும் மற்றவர்களை சாய்க்கக்கூடிய வகையில் இருப்பார்கள். ருஊஸுஹுன்ன கஸிரிமத்துல் புஹுத். அவருடைய தலைமுடியை பார்த்தால் ஒட்டக திமிழ் போன்று இருக்கும். இவர்கள் லா யதுகுல்னல் ஜன்ன வலா யஜிதுன ரிஹஹா சொர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். சொர்க்கம் நாம் சென்றடைவதற்கு 1 மாத தொலைவில் இருந்தாலும் அதனுடைய நறுமணம் கிடைக்குமாம். அந்த நறுமணத்தை கூட இந்த பெண்களுக்கு கிடைக்காது. அப்படி என்றால் இந்த தலைமுக்காடு என்பது ஒரு பெண்ணை மறுமையில் எவ்வளவு பெரிய பேராபத்திலிருந்து காப்பாற்றுகிறது. அதை இன்றைக்கு இளம் பெண்கள் பேணிக் கொள்கிறார்களாம். ஒரு வயோதிகம் அடைந்த பின்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கம் வயோதிக பெண்களுக்கு சலுகை கொடுக்குது. ஒரு பெண்ணு வயசாகி போச்சா அவங்க முக்காடு அணியாம இருந்தா அல்லாஹ் அவங்க தலையில முக்காடு போடாட்ட பிரச்சனை குரான் சொல்லி காட்டுறான். ஆனா வயோதிக பெண்கள் நேர் மாற்றமா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அதெல்லாம் சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். தலையில ஒரு கைக்குட்டையை கட்டி அதுக்கு மேல ஒரு முக்காடு போட்டு இந்த அளவுக்கு அவங்க இருக்க வேண்டும் என்று இருப்பது சிறந்தது. அவர்கள் தலையை திறந்து போட்டால் கூட மார்க்கத்தில் குற்றம் இல்லை வயோதிக பெண்களுக்கு. ஆனால் மற்ற பெண்களுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம். என்ன நடக்குது சமுதாயத்துல? சமுதாயத்துடைய பலருடைய உள்ளங்கள் நாசமாவதற்கு என்ன காரணம்? பெண்கள் கூட்டம் கடந்து சென்றால் நறுமண வாடை தூக்குகிறது. இஸ்லாம் பெரும்பாலும் விபச்சாரம் கொண்டு இருக்கிறது. சிறு பாவங்களுக்கு கூட இஸ்லாம் விபச்சாரம் என்று பெயர் சூட்டி இருக்கிறது. அல்லாஹ் சொன்னார், தக்ரபு ஸினா விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினல் ஸினா அல்லாஹ் மனிதன் மீது விபச்சாரத்துடைய பங்கை எழுதி வைத்திருக்கின்றான். ஸினல் ஐன் அந்நலர் கண் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது, வ ஸினல் லிசான் அல் மன்திக் நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் பேசுவது, வ நஃப்ஸு தமன்னா வ தஷ்தஹி உள்ளம் என்பது ஆசைப்படுகிறது, இச்சை கொள்கிறது. இதெல்லாம் சிறுபாவம். இந்த அளவுக்கு இருந்தால் இதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இவைதான் பெரும்பாவங்களை கொண்டு போய் தள்ளுவது.
இதையெல்லாம் சிறுபாவம். இதைதான் பெரும்பாவத்திற்கு கொண்டு போய் தள்ளி விடுகிறது. அவங்களுடைய அந்தரங்க உறுப்பு அதை உண்மைப்படுத்தும், பொய்ப்படுத்தும். அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், பெண்கள் வீதிகளில் செல்லும் போது நம்முடைய இளம் பெண்கள், சமுதாய பெண்கள், பிள்ளைகள் எப்படி செல்கிறார்கள்? நபிகள் சொன்னார், ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா. எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு, ரெண்டு வகை இருக்கிறாங்க. பொதுவாக பெண்களுக்கு என்று நறுமணம் இருக்கிறது. கணவனுக்கு முன்பாக வீட்டுக்குள்ள அவங்க எவ்வளவு நறுமணத்தை அடித்துக் கொள்ள பிரச்சனை இல்லை. வெளியில் வரும்போது மற்றவர்கள் ஈர்க்காத நறுமணத்தை தான் அவங்க பூசிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பெண் நறுமணம் பூசும் போதே தன்னுடைய வாடையை, நறுமணத்தை மற்றவர்கள் பார்த்து தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு சென்றால், ஒரு ஆண்களுடைய சபையை கடந்து சென்றால், அவள் ஒரு விபச்சாரி. அதாவது விபச்சாரி என்று சொன்னால் அந்த பெரும்பாவத்தை செய்த பெண் என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள். அவள் அந்த விபச்சாரம் என்று இஸ்லாம் பெயர் வைத்து அந்த சிறுபாவத்தை அவள் செய்து விட்டாள். அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இளமை பருவத்தில் நான் பல்வேறு விஷயங்கள் மார்க்கம் நமக்கு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த சொல்லி காட்டுகிறது. அதுல இன்னொரு முக்கியமா சுருக்கமாக சொல்கிறேன், நல்ல நட்பு. நாம் யாரோடு நட்பு கொள்கிறோம்? எல்லா நேரத்திலும் இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் என்கின்ற பயம் சமூகத்திற்கு மத்தியில் பொதுவெளியில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சுவதை போன்று நடப்பது விஷயம் அல்ல. தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட என்னுடைய இறைவனுக்கு தெரியாமல் விழாது, அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற பயம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். திக்ர், எந்நேரம் அல்லாஹ்வுடைய நினைவு. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இறை நினைவு. அல்லாஹ் திக்ருல்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. இறை நினைவு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அதே போன்று தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி பாதிப்பு வரக்கூடாது என்று ஒருவன் நினைக்கிறானோ அது போன்று மற்ற குடும்பத்தையும் நினைக்க வேண்டும். தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களை எவரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. அப்ப மார்க்க சட்டங்கள், மார்க்கத்துடைய ஒழுங்குகள் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய வீட்டளவில் தன்னளவில் நாம் பாதுகாப்பாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மை பாதுகாக்க அல்லாஹ்விடம் வெற்றி பெறலாம். ஒரு சமுதாயம் சிறப்பாக இருந்தால் அந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும். எனவே ஒவ்வொரு இளம் பெண்ணும் இளைஞரும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த ஒழுக்க மாண்புகளை நாம் பேணி நடந்தால் நம்மை நாம் வழிகேட்டில் இருந்து நம்முடைய உள்ளம் தவறான பாதைகளை, தவறான எண்ணங்களை தடம் போடுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை சருகாத உள்ளமாக, நேர்வழி நடக்கக்கூடிய உள்ளமாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடிய உள்ளமாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆய்க்கருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மார்க்கத்தின் மீதான பற்று, மார்க்கத்தின் மீதான நேசம் இளைய சமுதாயத்திற்கு மத்தியில் மிகவும் குறைந்து வருவதை அடிப்படையாக கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியில் தீவிரமாக இஸ்லாமிய கொள்கைகளை, ஒழுக்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் 4 மாத தீவிர பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு அம்சமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகில் வைத்து மாபெரும் முஸ்லிம் இளைஞர்கள் மாநாடு நடைபெறவிருக்கிறது. இந்த ஒரு மாநாட்டில் கூடி கழிவதனால் எல்லாரும் மாறிவிடுவார்கள் என்ற நோக்கமல்ல. அதை முன்னிட்டு பல மாதங்கள் பல்வேறு பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், தனிநபர் சந்திப்புகள் என்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக கூட்டி காட்டும் பொழுது அங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்கள் மக்களுடைய உள்ளங்களை, கவனத்தை ஈர்க்கும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய மாநாடாக நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டுடைய இன்னொரு நோக்கம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலக ரீதியாக
ஏற்படக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள், துன்ப துயரங்களை தெளிவுபடுத்த வேண்டும், சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த இளைஞர்கள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு இளைஞர்களுக்கு மட்டும் என்றல்ல, எல்லோரும் நாம் இதில் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வலியுறுத்தி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாநாட்டுடைய வகைக்காக நல்ல வழி நாம் எந்த ஒரு செலவு செய்தால் அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான். இது போன்று இந்த பிரச்சார பணிக்காக, தாவா வகைக்காக சகோதரர்கள் உங்களுடைய உதவிகளை கேட்டிருக்கின்றார்கள். மாநாடு செல்லக்கூடிய மக்களுக்கு தண்ணி ஏற்பாடு, வாகன ஏற்பாடு, உணவு ஏற்பாடு, இது போன்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டு வகைக்காக உங்களுடைய நன்கொடைகளை நம்முடைய நிர்வாகிகள் நன்கொடைகளை கேட்டிருக்கின்றார். எனவே தாராளமாக இந்த அறப்பணிக்காக வாரி வழங்குமாறு வேண்டுகொள்கிறோம். அதுபோன்று இந்த மாநாட்டிலும் அவசியம் வாய்ப்புள்ள சகோதரர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம்.